திருப்பூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலைகளுக்கு வட மாநிலங்களிலிருந்து பெரும்பாலான தொழிலாளர்கள் வந்து தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்த வட மாநிலர்கள் வருகையானது முறைப்படுத்தாமல் உள்ள நிலையில் வட மாநிலத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் வந்து இங்கே வேலைக்கு வந்து கொண்டிருக்கும் நிலையில் சிப்காட் பகுதியை ஒட்டியுள்ள ஒரு குக்கிராமத்தில் வசிக்கும் வட மாநில 3 வயது குழந்தைக்கு பார்த்தோம்னா நேற்று மாலை காணாமல் போகியுள்ளது. அந்த குழந்தை பார்த்தால் அந்த கிராமத்தை அருகாமையுள்ள ஒரு முட்புதரில் வந்து உடலில் பல இடங்களில் கீறல்களுடன் படுகாயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குழந்தையை 3 வடமாநில இளைஞர்கள், அதாவது 3 வடமாநில இளைஞர்கள் அந்த குழந்தையை அப்பகுதியை சேர்ந்த அந்த பகுதிக்கு வந்து அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பார்த்தோம்னா அந்த குழந்தை பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாக்கப்பட்டு சிப்காட் காவல் நிலைய போலீசார் அதே பகுதியில் தங்கி வேலை செய்து வந்த அந்த பகுதியில் பார்த்தோம்னா அந்த புதரில் வீசப்பட்டுள்ளது. இந்நிலையில் பார்த்தோம்னா அந்த வடமாநிலத்தை சேர்ந்த 19 வயது நிரம்பிய பிபின் மஞ்சி என்பவரை வந்து தற்போது சந்தேகத்திற்கு இடமாக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் அவர் மீது கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாலியல் துன்புறுத்துக்கு ஆளான அந்த 3 வயது சிறுமி பார்த்தோம்னா பலத்த காயங்களுடன் கவலைக்கிடமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் வேண்டும் என்று கூறி நள்ளிரவில் ஏராளமான பெண்கள் மற்றும் அந்த குழந்தைக்கு உறவினர்கள் பார்த்தோம்னா சிப்காட் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஆரம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்ட பகுதியில் பார்த்தோம்னா பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய சிறுமி பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்டு தமிழகமே அதை பேசுபொருளாக மாற்றிய நிலையில் தற்போது 3 வயது வடமாநில சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டுள்ள சம்பவம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலாஜி வந்து ஒரு குழந்தை இந்தியார் குழந்தை 3 குழந்தை கூட்டம் ரூம் உள்ள போனா அதனை கண்ணால பார்த்து சரி அவன் இந்திக்கார பசங்களை கூட்டு போறான், தமிழ்கார பசங்களை கூட்டு போனா பிரச்சனைட்டு இந்தியார் பசங்க நான் கம்முன்னு விட்டுட்டேன். அவங்க அம்மா 6 மணில இருந்து வந்து ஒவ்வொரு வீடா கேக்குறாங்க, லடிக்க பாத்தியான்னு கேக்குறாங்க. சரி நம்ம என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நாங்க வந்து சுத்தி தேட ஆரம்பிச்சோம். ஒரு 6:45 7 மணி இருக்குன்னு வச்சுங்க. 7 மணிக்கு ஒரு அம்மா சுகுணான்றவங்க ஒரு குழந்தை செடியில இருந்து இருக்கு எடுத்துட்டு பாத்துருக்காங்க. பார்த்து தூக்கி தண்ணி கிண்ணி குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கி வந்து பார்த்தா இந்த மாதிரி அந்த குழந்தைய இந்த மாதிரி அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். 2 வயசு நாங்க ஸ்டேஷன்லயே புடிச்சு கொடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தனை புடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் 3 பேர் கிடைக்கல எங்களுக்கு. திருப்பூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலைகளுக்கு வட மாநிலங்களிலிருந்து பெரும்பாலான தொழிலாளர்கள் வந்து தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்த வட மாநிலர்கள் வருகையானது முறைப்படுத்தாமல் உள்ள நிலையில் வட மாநிலத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் வந்து இங்கே வேலைக்கு வந்து கொண்டிருக்கும் நிலையில் சிப்காட் பகுதியை ஒட்டியுள்ள ஒரு குக்கிராமத்தில் வசிக்கும் வட மாநில 3 வயது குழந்தைக்கு பார்த்தோம்னா நேற்று மாலை காணாமல் போகியுள்ளது. அந்த குழந்தை பார்த்தால் அந்த கிராமத்தை அருகாமையுள்ள ஒரு முட்புதரில் வந்து உடலில் பல இடங்களில் கீறல்களுடன் படுகாயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குழந்தையை 3 வடமாநில இளைஞர்கள், அதாவது 3 வடமாநில இளைஞர்கள் அந்த குழந்தையை அப்பகுதியை சேர்ந்த அந்த பகுதிக்கு வந்து அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பார்த்தோம்னா அந்த குழந்தை பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாக்கப்பட்டு சிப்காட் காவல் நிலைய போலீசார் அதே பகுதியில் தங்கி வேலை செய்து வந்த அந்த பகுதியில் பார்த்தோம்னா அந்த புதரில் வீசப்பட்டுள்ளது. இந்நிலையில் பார்த்தோம்னா அந்த வட மாநிலத்தை சேர்ந்த 19 வயது நிரம்பிய பிபின் மஞ்சி என்பவரை வந்து தற்போது சந்தேகத்திற்கு இடமாக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் அவர் மீது கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாலியல் துன்புறுத்துக்கு ஆளான அந்த 3 வயது சிறுமி பார்த்தோம்னா பலத்த காயங்களுடன் கவலைக்கிடமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் வேண்டும் என்று கூறி நள்ளிரவில் ஏராளமான பெண்கள் மற்றும் அந்த குழந்தைக்கு உறவினர்கள் பார்த்தோம்னா சிப்காட் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஆரம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்ட பகுதியில் பார்த்தோம்னா பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய சிறுமி பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்டு தமிழகமே அதை பேசுபொருளாக மாற்றிய நிலையில் தற்போது 3 வயது வடமாநில சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டுள்ள சம்பவம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலாஜி வந்து ஒரு குழந்தை இந்தியார் குழந்தை 3 குழந்தை கூட்டம் ரூம் உள்ள போனா அதனை கண்ணால பார்த்து சரி அவன் இந்திக்கார பசங்களை கூட்டு போறான், தமிழ்கார பசங்களை கூட்டு போனா பிரச்சனைட்டு இந்தியார் பசங்க நான் கம்முன்னு விட்டுட்டேன். அவங்க அம்மா 6 மணில இருந்து வந்து ஒவ்வொரு வீடா கேக்குறாங்க, லடிக்க பாத்தியான்னு கேக்குறாங்க. சரி நம்ம என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நாங்க வந்து சுத்தி தேட ஆரம்பிச்சோம். ஒரு 6:45 7 மணி இருக்குன்னு வச்சுங்க. 7 மணிக்கு ஒரு அம்மா சுகுணான்றவங்க
ஒரு குழந்தை செடியில இருந்து இருக்கு எடுத்துட்டு பாத்துருக்காங்க, பார்த்து தூக்கி தண்ணி கிண்ணி குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கி வந்து பார்த்தா இந்த மாதிரி அந்த குழந்தைய இந்த மாதிரி அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். 2 வயசு. நாங்க ஸ்டேஷனே புடிச்சு கொடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தனை புடிச்சு கொடுத்துருக்கோம், இன்னும் 3 பேர்